அண்டம் கிடுகிடுங்க, ஆகாயம் நடுநடுங்க, நாங்க போராட்டம் நடத்த போகிறோம், ஊமை ஜனங்கள் பேச போகிறார்கள். உங்ககிட்ட வந்து கேட்கணுமா, எனக்கு அவமானமா இருக்குது. உன்னை வந்து கோட்டையில சந்திக்கணுமா, எனக்கு அவமானமா இருக்குது. எவ்வளவு திமிருத்தனமாக இப்படியெல்லாம் பேசி இருக்கிற. ஆனா உண்மையான டேட்டா பார் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி எடுத்து காட்டி இருக்கிறாரு ஸ்டாலின். நீ 19 அனுபவிச்சுக்கிட்டு உன்னை 10.5 எடுத்துக்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருப்பான், எவ்வளவு பெரிய திருடனாக. இந்த 10.5% இடஒதுக்கீடு என்பது வன்னியர்களினுடைய எதிர்காலத்தை ஒழித்து கட்டுவதற்கான ஒரு புஜங்களை உயர்த்து சத்திரியன். இது வந்து ஏதோ உள்ளம் முழுக்க நஞ்சை வச்சுக்கிட்டு வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு அப்படின்றது வன்னியர்களுடைய எதிர்காலத்தை ஒட்டுமொத்தமாக சீரழிக்கின்ற ஒரு வேலை. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் சூட்கேஸ் மணி அப்படின்னு கோடி வன்னியர்களே என் பையனை வந்து முதலமைச்சர் ஆக்குங்க, நான் இந்த ஸ்டாலின் செயல்லாம் என்ன, நான் உங்களுக்கு இடஒதுக்கீடை பெற்றுத்தரேன். ராமதாஸ் வந்து மு.க. ஸ்டாலினை சீண்டி பார்த்தார். மு.க. ஸ்டாலினோ ராமதாசினுடைய அரசியலுக்கு பாடை கட்டி விட்டார். டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு வேண்டும் என்று பாமகவின் தலைவர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்து வருகிறார். இந்த நிலையில் இன்று ஆர்டிஐ மூலம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் யார் யார் எவ்வளவு இடஒதுக்கீடு அனுபவித்து வரார்கள் என்ற விவரம் வெளிவந்துள்ளது. இது குறித்து பேசுவதற்கு திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். இன்னைக்கு வெளியான ஆர்டிஐ என்ன சொல்லுது? டாக்டர் ராமதாஸ் 10.5 இடஒதுக்கீடை உள்ஒதுக்கீடை எங்களுக்கு கொடுக்கலன்னா அண்டம் கிடுகிடுங்க, ஆகாயம் நடுநடுங்க, நாங்க போராட்டம் நடத்த போகிறோம், ஊமை ஜனங்கள் பேச போகிறார்கள். அப்போதான் வந்து ஸ்டாலினுக்கு புரியும், நான் வந்து உன்னை கோட்டையில சந்திக்கணுமா, நான் உங்ககிட்ட வந்து இடஒதுக்கீடு கேட்கணுமா, எனக்கு அவமானமா இருக்குது, எனக்கு வெக்கமா இருக்குது அப்படின்னு வாய்கிலேயே ராமதாஸ் பேசினார். இன்னொரு புறம் 10,000 பேர் இருக்கின்ற சாதியை சார்ந்தவர்கள் இந்த நாட்டை ஆள்கிறார்கள் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய சாதி வெறியில் இழிவுபடுத்தும் விதமாக ராமதாஸ் பேசினாரு. அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை சார்பாக வழங்கப்பட்டுள்ள ஆர்டிஐ தகவல்கள் என்பது மிகவும் அதிர்ச்சியூட்டும் விதமாக இருக்கிறது. வன்னியர்களுக்கு இவர்கள் உள்ஒதுக்கீடு எம்பிசிக்கான கோட்டா 20% கோட்டா, அதுல 116 ஜாதிகள் இருக்கிறாங்க வன்னியர் உள்ளிட்டு. அதுல 116 ஜாதிகளில் வன்னியர் சமூகத்தினர் மட்டும் எல்லா துறைகளிலும், மருத்துவமாக இருந்தாலும் சரி, படிப்பிலும் வேலைவாய்ப்பிலும், சட்டத்துறையாக இருந்தாலும் சரி, படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு, பல் மருத்துவ படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு, அதே போல வனத்துறை வேலைவாய்ப்பு, அதே போல காவல்துறை வேலைவாய்ப்பு, ஆசிரியர் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு, இப்படி எல்லா துறைகளிலும் 11%-இருந்து 19% வரைக்கும் அவர்கள் கோட்டாவை அனுபவிக்கிறார்கள். 20%-ல 116 ஜாதி இருக்குது, அதுல 11%-இருந்து 19% வரை அனுபவிக்கிறார்கள். இதை தாண்டி பொது போட்டிக்கு போகின்ற, ஓப்பன் கேட்டகரிக்கு போகின்ற வன்னியர்களையும் சேர்த்தால் 20க்கு மேல வருது பல துறைகளில். இந்த 10.5% இடஒதுக்கீடு என்பது வன்னியர்களினுடைய எதிர்காலத்தை ஒழித்து கட்டுவதற்கான ஒரு திட்டம். இது இன்னொரு புறம் அன்புமணி ராமதாஸை பலமிழந்து போயிருக்கின்ற தன்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சியை பலப்படுத்தி கொள்வதற்கான ஒரு திட்டமே ஒழிய இதனால் அப்பாவி வன்னியர் மக்களுக்கு, பெரும்பான்மை உழைக்கும் மக்களாக இருக்கின்ற வன்னியர்களுக்கு எந்த நன்மையுமே கிடையாது அப்படின்றதா இந்த டேட்டா சொல்ற தகவல். இந்த அண்டம் கிடுகிடுங்க, ஆகாசம் நடுநடுங்க, இந்த டம்மி பீஸ் இதெல்லாம் தைலாபுரத்திலேயே பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் வந்து வன்னியர்கள் தலையில் கட்டக்கூடாது. இதுல மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, படித்த வன்னியர்கள் யாருமே ராமதாஸ் பக்கம் இல்லை. இன்றைக்கு அவர்கள் விசிக தலைவர் திருமாவளவனை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஜனநாயக புரிதலுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் படிக்காமல் கட்ட பஞ்சாயத்து, ரவுடித்தனம், பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கிற இது போன்ற இந்த வன்னியர் சமூகத்திலேயே மிக 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 கேவலமான சில பேர் தான் ராமதாஸோட இருக்கிறாங்க. அவர்கள்தான் இன்றைக்கு ராமதாஸ் நடத்துகின்ற போராட்டங்களில்
போய் ரயிலை உடைக்கிறது, பஸ்ஸை உடைக்கிறது, மரத்தை வெட்டி போடுறது, இது போன்ற வேலைகளில் சமூக விரோத வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். உண்மையிலேயே வன்னியர்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் டாக்டர் ராமதாஸ் சொல்லுகின்ற 10.5 விட அதிகமாக பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றது இந்த டேட்டா மூலமாக அம்பலமாக இருக்குது. அதை விட்டுட்டு வன்னியர்களை வாங்க போராட்டத்துக்கு வாங்க, ஊமை ஜனங்களே உங்களை பேச வைக்கிறேன், ஊமை ஜனங்களே இங்க வாங்க அங்க வாங்க அப்படின்னு ராமதாஸ் சொல்வதை நம்பி போனா கம்பி தான் என்னனுமே ஒழிய இடஒதுக்கீடு உங்களுக்கு கிடைக்காது. இருக்கிற இடஒதுக்கீட்டை நீங்கள் அனுபவிக்கின்ற பலன்களை ஒழித்து கட்டி, சிம்பிளான கேள்விங்க, 19 பெருசா 10.5 பெருசா? எது பெருசு? 19 தான் பெருசு. 19 தான் பெருசு. நீ 19 அனுபவிச்சுக்கிட்டு உன்னை 10.5 எடுத்துக்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருப்பான், எவ்வளவு பெரிய திருடனாக இருப்பான். வன்னியர் சமூகத்திற்கு அவன்தான் முதல் எதிரியாக இருப்பான். அப்படி வன்னியர் சமூகத்தின் முதல் எதிரியே டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் தான். எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சமூக நீதியை ஒழித்து கட்டுவதற்கு இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டுகின்ற பாஜகவோடு RSS ஓடு ஒரு கூட்டணியை வைத்துக்கொண்டு இங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து இடஒதுக்கீடு கொடு, சமூக நீதியை காப்பாத்து. இப்ப சமீபத்துல சூசகமா ஒரு ட்வீட் ராமதாஸ் போட்டிருக்கிறாரு. இருக்கின்ற இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞானத்தங்கமே அப்படின்ற ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. நஞ்சினை நெஞ்சிலே வைத்து நாவினிலே அன்பை வைத்து நாடகம் போடுகிறான் அடி ஞானத்தங்கமே அப்படின்னு போட்டிருக்கிறாரு. இந்த பாட்டு யாருக்கு பொருந்தும் அப்படின்னா ராமதாஸுக்கு தான் பொருந்தும். உள்ளம் முழுக்க நஞ்சை வச்சுக்கிட்டு வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு அப்படின்றது வன்னியர்களுடைய எதிர்காலத்தை ஒட்டுமொத்தமாக சீரழிக்கின்ற ஒரு வேலை. அப்படி சீரழிக்கின்ற திட்டத்தை வன்னியர்கள் தலையில் கட்டிவிட்டு, இங்க பார் வன்னியர்களுக்காக நான் மட்டும்தான் இருக்கிறேன், இங்க பார் இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் மட்டும்தான் இருக்கிறேன், கோடி வன்னியர்களே என் பையனை முதலமைச்சர் ஆக்குங்க, நான் இந்த ஸ்டாலின் செயல்லாம் என்ன, நான் உங்களுக்கு இடஒதுக்கீடை பெற்றுத்தரேன். அதாவது 2016 இருந்து ராமதாஸ் இந்த கூவலை கூவிட்டு இருக்கிறாங்க. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் சூட்கேஸ் மணி அப்படின்னு எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் சூட்கேஸ் வாங்குற வேலையை தான் அப்பனும் மகனும் பாக்குறானுங்களே ஒழிய இதனால் வன்னியர் சமூக மக்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது? இந்த அப்பாவி வன்னியர் சமூக மக்களிடம் சாதி உணர்வை, நீ சத்திரியன்னு பேசு, இவர் ஒரு தலைவர்னு சொல்லிக்கிறாரு, தன்னை சமூக நீதி காவலர்னு சொல்லிக்கிறாரு, இனமான போராளி ஐயா, தமிழ் குடிதாங்கி ஐயா அப்படின்னு சீமான் போன்ற தற்கூரிகளால் கொண்டாடப்படுகின்ற இந்த ராமதாஸ் அந்த சமூக இளைஞர்களுக்கு என்ன சொல்லணும்? படி, வேலைக்கு போ, முன்னேறு அப்படின்னு சொல்லணும். ஆனா இந்த மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் அன்புமணிக்கு. ஆனா ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்தை இளைஞர்களுக்கு என்னன்னா, வாங்க மாற்றம் முன்னேற்றம் ரயில உடைங்க, வாங்க மாற்றம் முன்னேற்றம் குடிசையை கொளுத்துங்க அப்படின்றதுதான் ராமதாஸோட பாலிடிக்ஸ். இப்படி கல்வி வேலை வாய்ப்புல முன்னேறு அப்படின்னு தன் சமூகத்து இளைஞர்களை பார்த்து சொல்லாமல், அவர்களை உடைய முன்னேற்றத்திற்கு எந்த குரலையும் கொடுக்காமல் கூட்டத்துல பேசுறாப்புல. வன்னிய இளைஞர்களை எல்லாம் திரட்டி வச்சுக்கிட்டு என்ன சொல்றாப்புல? புஜங்களை உயர்த்து, சத்திரியன், இது ஏதோ செனப்பெருக்கா முக்கிற மாதிரி முக்கிக்கிட்டு இப்படி தவறாக வழி நடத்துகின்றார். என்ன அடையாளம்? சத்திரியன்ற அடையாளம் எதுக்கு? நீ சத்திரியனா? முதல்ல வன்னியர்கள் அதை முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். சத்திரியன் அப்படின்றது உனது அடையாளமா? அன்னைக்கே, அதாவது பிரிவி கவுன்சில் இருக்கிறப்ப 1900களிலேயே நாடார்களுக்கும் வன்னியர்களுக்கும் இடையே போட்டி வருது. யார் உண்மையான சத்திரியன் அப்படின்ற போட்டி வருது. இந்த போட்டியை அடுத்து லண்டன் இங்க இருக்கிற கோர்ட்ல தோத்துடுறாங்க, நீதி கிடைக்கல. அதனால லண்டன் வரைக்கும் போய் கோர்ட்ல அடிச்சுக்கிறாங்க. துரைமார்கள் சபை அப்படின்ற லண்டன் பிரிவி கவுன்சில்ல போய் வாதிடுறாங்க. அங்க பார்ப்பனர்கள்ட்ட ஐயர்கள்ட்ட கேக்குறாங்க, ஐயா இதுல யார் சத்திரியர்கள்? இவங்களும் சத்திரிய பட்டம் கேட்கிறாங்க, அவங்களும் சத்திரிய பட்டம் கேட்கிறாங்க. யாருக்கு கொடுக்கலாம் சத்திரிய பட்டம்? இந்து மத புராண இதிகாசங்கள் என்ன சொல்லுகின்றன, இந்து மத வேத இலக்கியங்கள் என்ன சொல்லுகின்றன அப்படின்னு கேட்கிறப்ப பாப்பா ரொம்ப தெளிவா சொன்னான், இவங்க 2 பேருமே சத்திரியன் கிடையாது, இவங்க 2 பேருமே சூத்திரம் தான். தமிழ்நாட்டில் சத்திரியன் அப்படின்ற ஒரு பிரிவே கிடையாது. தமிழ்நாட்டில் சூத்திரர்கள் இருக்கிறார்கள், பஞ்சமர்கள் இருக்கிறார்களே ஒழிய இவர்களில் யாருமே சத்திரியன் கிடையாது அப்படின்னு 1900களிலேயே லண்டன் பிரிவி கவுன்சில்ல சொல்லிட்டான். உண்மையில் சூத்திர பட்டத்தை நம்மேல் சுமத்தி இருக்கிறார்கள். இது வன்னியர்கள் மேல மட்டும் இல்ல, எல்லா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதி பட்டியலில் உள்ள அது யாருனாலும்
டேய் நான் கவுண்டர்ரா, நான் ஆண்ட பரம்பரை, நான் வன்னியருடா ஆண்ட பரம்பரை, நான் தேவருடா ஆண்ட பரம்பரை, நான் பிரமலை கல்லருடா நாங்க ஆண்ட பரம்பரை அப்படின்னு எந்த ஜாதி இன்னைக்கு பட்டியல் சமூகத்திலையும் பேசுறாங்க, நாங்க ஆண்ட பரம்பரை, நாங்க சோழர் வம்சம் அப்படின்னு இப்படி எல்லாம் ஆண்ட பரம்பரை பேசுகின்ற எந்த ஜாதியும் ஆண்ட பரம்பரைகள் அல்ல. அவர்கள் அடிமை பரம்பரைகள், அவர்கள் உழைக்கும் பரம்பரைகளாக காலம் காலமாக பார்ப்பனர்களால் வஞ்சிக்கப்பட்டு ஒரு சூத்திரர்களாக. சூத்திரன்னா என்ன அர்த்தம்? மனுநீதி என்ன சொல்லுது? யுத்தத்தில் புறங்கண்டு ஓடுபவன், பார்ப்பானின் வைப்பாட்டி மகன் அப்படின்னு மிக மிக தம்முடைய பிறப்பையே கேவலப்படுத்துது. பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த சூத்திர பட்டத்தையும் பஞ்சமன் என்கின்ற இந்த பட்டத்தையும் ஒழிப்பதற்காகத்தான் தந்தை பெரியார் 90 வயதிலும் மூத்திர சட்டியை ஏந்தி கொண்டு போராட்டத்தை நடத்தினார். சாஸ்திரத்திலும் சூத்திரன் என்பதை ஒழிக்க வேண்டும், சட்டத்திலும் சூத்திரன் என்பதை மறைமுகமாக அங்கீகரிக்கிறது. இந்த சட்டம் மத உரிமை என்கின்ற பெயரால் அங்கீகரிக்கிறது. அதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக சட்ட எரிப்பு போராட்டத்தை 1957 தந்தை பெரியார் நடத்தினாரு. அப்படி ஒரு சுயமரியாதை போராட்டத்திற்கு இவர்கள் தயாராக வேண்டும். அப்படி சுயமரியாதை போராட்டம் என்பது யாருக்கு எதிராக இருக்கணும்? திராவிட இயக்கத்துக்கு எதிராக இருக்கணுமா? அப்படி ஒரு சுயமரியாதை போராட்டம் என்பது பார்ப்பனியம் என்கின்ற வர்ணாசிரமம் என்கின்ற இந்த கட்டமைப்புக்கு எதிராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, RSS இந்த கட்டமைப்பை போற்றி பாதுகாக்கின்ற RSS பாஜக சங்க பரிவார் கும்பலுக்கு எதிராக இருக்க வேண்டுமே ஒழிய, தாங்கள் சத்திரியன் என்கின்ற ஒரு பொய்யான கருத்தியலை நம்பிக்கொண்டு தோலை உயர்த்தி அப்படின்னு தெரிஞ்சாங்கன்னா அவர்களுடைய எதிர்காலம் ஒட்டுமொத்தமாக சீரழிந்து போகுமே ஒழிய அதனால் எந்த பலனும் கிடைக்க போறதில்லை. 20% MBC கோட்டாவில் உள்ஒதுக்கீடு தேவையா இல்லையா? அதாவது பொதுவா உள்ஒதுக்கீடு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்னு. இப்ப பிசியில பிசி முஸ்லிம்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. அவங்கள மேலே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக 3.5% இடஒதுக்கீடு கலைஞரால் வழங்கப்பட்டது. அதே போல பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அதுல மிகவும் பிற்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அதாவது அதுல 76 சாதிகள், 76ல இருந்து 77 சாதின்னு நினைக்கிறேன் சம்திங். அதுல SC பட்டியல்ல இருக்கிறாங்க. அதுல மற்ற சாதிகளை விட, அந்த 76 சாதிகளை விட மிகவும் ஒடுக்கப்பட்ட நிலையில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட தன்மையோடு இருக்கின்ற சாதி எது அப்படின்னா அருந்ததியர் சமூகம் தான் இருக்குது அப்படின்றத ஆய்வு பண்ணி அவர்களுக்கு 3% உள்ஒதுக்கீட்டை கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொடுக்குறாரு. அப்ப உள்ஒதுக்கீடுனா என்ன அப்படின்னா, அதுல அந்த பட்டியலில் இருக்கின்ற மற்ற சாதிகளை விட இது பிற்படுத்தப்பட்ட ஒரு சாதி, இது ஒடுக்கப்பட்ட ஒரு சாதி அப்படின்றத ஆய்வு செய்து கண்டுபிடித்து அந்த டேட்டாலாம் ஒத்து போனாதான் அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு அப்படின்றத கொடுக்கணும். அப்ப இன்றைக்கு இருக்கின்ற டேட்டா, இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை வழங்கி இருக்கின்ற டேட்டா படி வன்னியர்கள் இல்ல இவங்க கோருகின்ற 10.5 விட அதிகமா தான் இருக்கிறாங்க. அப்ப இவர்களுக்கு உள்ஒதுக்கீடு மொத்த ஒதுக்கீடு 20%, அதுல 11 இருந்து 19% ஒருத்தர் அனுபவிக்கிறாங்க அப்படின்றப்ப அவர்களுக்கு எதற்காக உள்ஒதுக்கீடு? அப்போ உள்ஒதுக்கீடே தேவையில்லை. இப்போ உள்ஒதுக்கீடு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இந்த 116 சாதிகளில் எந்தெந்த சாதிகளுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, எந்தெந்த சாதிகள் இன்னும் கல்வி வேலை வாய்ப்புகளில் மிக 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 பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள், அந்த பட்டியலுக்கு பேரு அதான மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் அப்படின்றதான அந்த பட்டியலுக்கு பேரு. அப்ப இதில் எந்தெந்த சமூகங்கள், இப்ப இதுல நாவிதர் இருக்கிறாங்க, மன்னார் இருக்கிறாங்க, குயவர்கள் இருக்கிறாங்க, இப்படி இந்த சாதிகள்லாம் எவ்வளவு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஒட்டர் போயர் அவங்க கூட இதுல இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப இந்த சாதிகளில், இது போன்ற 100 சாதிகளில் எந்த சாதி மிகவும் பிற்படுத்தப்பட்ட தன்மையில் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது, இந்த எம்பிசி பட்டியலுக்குள் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும். அவங்க மேல வர்றதுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும். அதுதான் சரியா இருக்குமே ஒழிய, பொதுவா யார் அதிகமா அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கே திரும்ப உள்ஒதுக்கீடு கொடுக்கறது அப்படின்ற கான்செப்ட் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கான்செப்டா போயிடும். இப்ப உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பட்டியல் பிரிவுல உள்ஒதுக்கீடு கொடுத்தது சரி, மாநில அரசுகளுக்கே அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்லாம் சொல்லிருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. இப்போ ஏன் இந்த RTI இந்த தகவல் வெளில வந்திருக்குது? இதுக்கு எதனா அரசியல் பின்னணி இருக்கா? கண்டிப்பா இருக்குது. டாக்டர் ராமதாஸ் உங்ககிட்ட கேட்கணுமா, எனக்கு அவமானமா இருக்குது. உன்னை கோட்டையில சந்திக்கணுமா, எனக்கு அவமானமா இருக்குது. 10,000 பேர் தான் இருக்கிறீங்க, நீங்க இந்த நாட்டை ஆளுவீங்களா
எனக்கு அவமானமா இருக்குது அப்படின்னு எப்படி கேவலமாக கீழ்மைப்படுத்தி ஒரு புறம் பேசுகிறார். இன்னொரு புறம் 2026 தேர்தலை மையப்படுத்தி தன்னுடைய அரசியல், ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறோம், 2010 வரைக்கும் மாறி மாறி கூட்டணி வச்சு அரசியல் பாமக முட்டுச்சந்துக்கு வந்துருச்சு. அதனால 2011க்கு பிறகு தருமபுரியில் இளவரசன் திவ்யா அப்படின்ற அந்த காதல் பிரச்சனைய முன்னிறுத்தி அது நாடக காதல் அப்படின்றாங்க. தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு கூட்டமைப்பை ஒட்டுமொத்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக உருவாக்குகிறார்கள். அந்த அரசியலின் விளைவாக 2014 தருமபுரியில் அன்புமணி ராமதாஸ் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை மக்கள்கிட்ட நீடிக்காது இல்ல. நாடக காதல் அப்படின்னு இவர் தொடங்கி வச்சு தருமபுரியில 3 கிராமங்களை எரித்து சூறையாடுகிறார்கள். பட்டியல் சமூகத்து மக்கள் வசிக்கிற இடம். அந்த பாலிடிக்ஸ் எவ்வளவு நாள் நீ மக்களை ஏமாத்த முடியும்? மக்கள் கொஞ்ச நாள்லயே தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க திருட்டு பசங்க அப்படின்னு வன்னியர்களே கருதியதால் 2019 தேர்தலில் அங்க திரும்பவும் தருமபுரியில் அன்புமணி ராமதாஸ் போட்டியிட்டார். அங்க மாங்காவை பிதுக்கி வன்னியர்களை தூக்கி அடிச்சுட்டாங்க. அது நடந்தது. அதற்கு பிறகு 2024 இந்த தேர்தலில் 2024 ஒரு பக்கம் உள்ஒதுக்கீடு கேட்பாங்களாம், இன்னொரு பக்கம் பாஜகவோட கூட்டணி வைப்பாங்களாம், மோடியை கட்டி பிடிச்சி கன்னத்தோட கண்ணம் வைப்பாங்களாம். பாஜக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது, அது நடத்தாது அப்படின்றத பாலு சொல்றாரு. அப்புறம் எதுக்கே கூட்டணி? அப்புறம் ஏன் அந்த கூட்டணியில் இருக்கிற? இப்ப நிதிஷ்குமார் இருக்கிறாப்புல, சந்திரபாபு நாயுடு இருக்கிறாப்புல, அவங்க மாநிலத்துக்கு எவ்வளவு நிதி வாங்கி இருக்கிறாங்க. முன்னால பார்கெயின் பண்ண முடியலன்னா எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிற? இப்ப அப்படி ஒரு கேள்வி இருக்குது. அப்ப 2024 பாஜகவோட சேர்ந்து அந்த கூட்டணியை 2026 வரைக்கும் எடுத்துட்டு போய் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிரலான்னு ஒரு கனவு. 2024 அங்க தர்மபுரியில் சௌமியா அன்புமணி ஜெயித்து விட்டால் ஏற்கனவே ராஜ்யசபா மெம்பராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸை ஒரு ஒன்றிய கேபினெட் அமைச்சராகவோ அல்லது MOS இணையமைச்சர் பதவியோ வாங்கி விடலாம் அப்படின்ற ஒரு கனவு போட்டாங்க. அப்பையும் மாங்குட்டையை மக்கள் பிதுக்கி நசுக்கி தூக்கி ஓரமா போட்டாங்க. அப்பையும் தோல்வியை சந்தித்தார். அதுல மிக முக்கியமான விஷயம் இருக்குது. இவங்க அதிமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாங்க. எடப்பாடிய ரொம்ப கேவலமா மேடைகள்ல பேசுறாங்க. ஆனா பேசிட்டு எடப்பாடி கொடுத்த பதவி தான் ராஜ்யசபா பதவி. நீ யோக்கிய, உனக்கு சூடு இருக்குது, சொரணம் இருக்குது, நீ சத்திரிய அப்படின்னு கையில அக்னி சட்டியை வரைஞ்சிட்டு திரியறன்னா எடப்பாடி கொடுத்த அந்த ராஜ்யசபா MP பதவியை நீ தூக்கி எறிஞ்சிருக்கணுமா இல்லையா? அதுதானே ஒரு கூட்டணி தர்மமாக இருக்க முடியும். ஆனா கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாம அந்த பதவியில நீடிச்சிட்டு இருக்கிறாங்க. மக்களை சந்திக்க முடியாது அப்படின்ற நிலைமையில தான் அவசரமா போலியா ஒரு 10.5ன்னு ஒரு சட்டத்தை போட்டு 2021 தேர்தலை சந்திச்சாங்க. 2024க்கு மீண்டும் 10.5 கொண்டு வருவோம் அப்படின்னு மத்திய ஒன்றிய அமைச்சர் ஆகிடலான்னு திட்டம் போட்டாங்க. அந்த திட்டங்கள் எல்லாம் தவிடுபொடி ஆகிவிட்டது. அதனால் தற்பொழுது 2026 நோக்கி பயணிக்க இந்த 10.5 கணக்கில் எடுத்திருக்கிறார்கள். அந்த 10.5க்கு ஒரு சாவு மணி அடிச்சிருக்கிறாரு MK ஸ்டாலின் அப்படின்றதான் பார்க்க வேண்டியது இருக்குது. எவ்வளவு திமிருத்தனமாக இப்படியெல்லாம் பேசியிருக்கிற, ஆனா உண்மையான டேட்டா பார் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி எடுத்து காட்டியிருக்கிறாரு ஸ்டாலின். இத்தனை நாள் வராத டேட்டா இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் முழுக்க அரசியல் காரணம் தான். வன்னியர்களை ராமதாஸ் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார். 10.5 உங்களுக்கு நஷ்டம்தான். அன்புமணி ராமதாஸ் உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார். 10.5 உங்களுக்கு நஷ்டம். இந்த திருட்டு கும்பலை ஒருபுறம் வன்னியர்களிடமிருந்தே அப்புறப்படுத்துவதற்கான ஒரு வேலையை முதலமைச்சர் MK ஸ்டாலின் செஞ்சிருக்கிறாரு. இது வரவேற்க வேண்டிய ஒரு அம்சம். ராமதாஸ் MK ஸ்டாலினை சீண்டி பார்த்தார். MK ஸ்டாலினோ ராமதாசினுடைய அரசியலுக்கு பாடை கட்டி விட்டார், ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார், ஒரு சமாதி கட்டி விட்டார். இன்னும் சொல்ல போனால் இதில் நாம் வன்னியர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, வன்னியர் பொதுச்சத்து வாரியம் அப்படின்றது CN ராமமூர்த்தி வழக்கு போட்டு பல்வேறு அறக்கட்டளைகள் 200க்கும் மேற்பட்ட வன்னியர் பெயரால் செயல்பட்ட அறக்கட்டளைகளை வன்னியர் பொதுச்சொத்து வாரியம் அப்படின்ற பேர்ல அரசாங்கத்தின் கீழ் கொண்டு அதில் இருக்கின்ற சொத்துக்களை வன்னியர் மக்களுடைய கல்வி மேம்பாடு வேலைவாய்ப்புக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கில் வெற்றி பெறுகிறார். வன்னியர் பொதுச்சொத்து வாரியம் அமைக்கப்படுது. அந்த பொதுச்சொத்து வாரியத்தில் ராமதாசினுடைய வன்னியர் கல்வி அறக்கட்டளை வரல. இப்ப வன்னியர் கல்வி அறக்கட்டளையா இருந்தது. பொதுச்சொத்து வாரியம் அமைத்த உடனே ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையாக பெயர் மாற்றப்படுகிறது.
இது ராமதாஸ் அறக்கட்டளை அப்படின்னா இவங்க அப்பனும் மகனும் என்ன கல்லோடைச்சு சம்பாதிச்சாங்களா, மூட்டை தூக்கி சம்பாதிச்சாங்களா, இல்ல டாக்டரா ஊசி போட்டு சம்பாதிச்சாங்களா? ஒண்ணுமே கிடையாது. ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாப்ல. அன்னைக்கு இதே மாதிரி மெடிக்கல் காலேஜுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கி சிபிஐ கேஸ் இருக்குது. அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காகவும் பிஜேபி கூட்டணி. இன்னொரு புறம் இந்த சொத்தை எப்படி சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, அன்றைக்கு வன்னியர் சங்கம் சார்பாக 7 நாள் சாலை மறியல் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் நடந்த பிறகு, கோடி வன்னியர்களே பணத்தை கொடுங்க, 1 ரூபாய் இருந்தா கொடுங்க, 1 லட்சம் இருந்தா கொடுங்க, 1000 ரூபாய் இருந்தா கொடுங்க, 1 கோடி இருந்தால் கொடுங்க, நான் ஊமை ஜனங்களாக இருக்கின்ற இந்த வன்னியர்களை கல்வி வேலை வாய்ப்பில் நான் முன்னேற்றுவேன் என்று வன்னியர்களிடம் உறிஞ்சப்பட்ட ரத்தம் தான் இங்க கோனேரி குப்பத்துல இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள். ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையாக இருக்கின்ற இந்த சொத்துக்கள், இந்த சொத்துக்களை மீட்பதற்கான போராட்டத்தில் வன்னியர்கள் இறங்க வேண்டும். உண்மையில் அந்த போராட்டத்தை முதலில் செய்ய வேண்டும். அந்த சொத்துக்களை மீட்டு இந்த பொது சொத்து வாரியத்துல கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப அதிக அளவு சொத்து அங்கதான் இருக்குது. அந்த சொத்துக்களை மீட்பதற்கான போராட்டத்தை நடத்தி அதில் இருக்கின்ற சொத்துக்களை மக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும், வன்னியர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். எந்த வன்னியர்களிடம் இருந்து சுரண்டி அவங்களுடைய ரத்தத்தை குடித்து அவர்கள் சம்பாதித்திருக்கிறார்களோ, அங்க ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு இருக்குது. அங்க என்ன இலவசமா மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க? வன்னியர்களுக்கு இலவசம் கிடையாது. இலவசம் கிடையாதுங்க. அப்ப அந்த சொத்தை புடிங்கி வாரியத்துக்கிட்ட கொடுக்கணும். அங்க கணிசமான அளவிற்கு மாணவர்களை இலவசமா படிக்க வைக்கணும் அப்படின்றதா வன்னியர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இவ்வளவு நேரம் இந்த விஷயம் சம்பந்தமாக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.